அவருடைய பேரருளை பெற்ற சாலிஹீன்கள் பாக்கியவான்கள் யார் என்பதை குர்ஆனிலே சொல்லும் பொழுது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வின் அருள் பெற்ற நன்மக்களுடைய பாதை என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் அருள் பெற்ற நன்மக்கள் யார் என்று அல்லாஹ் வேறொரு இடத்திலே விளக்கம் சொல்லும் பொழுது அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் யார் என்றால் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதிலே ரப்பினுடைய பேரருளை பெற்ற அந்த பாக்கியவான்களில் நாம் ஒருவராக ஆகியிருப்பது என்பது அவசியமானது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த நசீபை தந்தருள்வானா. இதிலே நாம் நபியாக ஆகுவது என்பது சாத்தியமானதல்ல. நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டது. உலகத்திலே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நபிமார்களின் அரசராக, நபிமார்களில் முத்திரையாக, நிறைவானவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டான். எனவே நபியாக ஆகுவது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். சித்தீகீன்களிலே ஒருவராக ஆகுவது என்பது அதனுடைய அந்த நிலையை தொடராமே தவிர அதனுடைய உச்சத்தை நாம் அடைய முடியாது. ஏனென்றால் சித்தீகமார்களுக்கெல்லாம் தலைவராக சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். நபிமார்களுக்கு அடுத்த தரம் சித்தீகீன்களுடைய தரம் தான் என்பது. எனவே அந்த அடிப்படையிலே அதுவும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஒரு ஷஹீதா ஆக முடியுமா என்றால் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தை பொறுத்தது. அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தினுடைய பாக்கியத்தை அவனுடைய வழியிலே ஒரு மனிதனை வஃபாத்தாக்கக்கூடிய, ஷஹீதாக்கக்கூடிய ஷஹாதத்தினுடைய பாக்கியம் என்பதும் கூட முடிவிலே தெரியக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் சாலிஹீன்கள் என்ற அந்த மகத்தான தர்ஜா இருக்கிறதே, அந்த தொடரிலே நான்காவதாக நிறைவாக உள்ள அந்த சாலிஹீன்களுடைய தர்ஜாவை ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்தால் ரப்பினுடைய நாட்டத்தின் வழி அதை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நமக்கு சொல்லித் தருவார். அந்த அடிப்படையிலே சாலிஹீன்களாக ஆகுவதற்குண்டான பல்வேறு வழிகளை குர்ஆன் சொல்கிறது. ஒரு மனிதர் சாலிஹானவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழி என்ன? அதற்குண்டான வழி முதலாவது சாலிஹீன்களோடு சேர்ந்திருப்பது. நல்லவர்களுடைய தொடர்பு உன்னை நல்லவர்களாக ஆக்கும். சாலிஹ் சுஹபத்தே சாலிஹ் துரா சாலிஹ் குனல், சுஹபத்தே தாலிஹ் துரா தாலிஹ் குனல். நல்லவர்களின் தொடர்பு உங்களை நல்லவர்களாக ஆக்கும், கெட்டவர்களுடைய தொடர்பு நம்மையும் கெட்டவர்களாக மாற்றிவிடும். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதர் சாலிஹானவராக ஆகுவதற்குண்டான அடிப்படையை சொல்லி காட்டுவார்கள். நல்லோர்களுடன் உள்ள அந்த தொடர்பு என்பது நம்மை சீதேவிகளாக ஆக்கி வைக்கும். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனிதமான ஹதீஸின் வழியாக நமக்கு ஒரு செய்தியை சொல்வார்கள். அலைக்கும் பிகியாமில் லைல் ஃபஇன்னஹு தஅபுஸ் ஸாலிஹீன். மக்களே, தஹஜ்ஜுடைய தொழுகையை நீங்கள் பழக்கமாக தொழுது கொள்ளுங்கள், அது சாலிஹீன்களுடைய பழக்கம் என்று சொல்வார். அலைக்கும் பிகியாமில் லைல் ஃபஇன்னஹு தஅபுஸ் ஸாலிஹீன். நீங்கள் கியாமுல் லைலை தஹஜ்ஜுடைய தொழுகையை நியமமாக தொழுது வாருங்கள். ஒரு மனிதர் சாலிஹானவராக இருக்கும் பொழுது அந்த சாலிஹான மனிதனுடைய பழக்கம் தான் தஹஜ்ஜுத் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார். அப்படியானால் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதிலே முதன்மையானது என்று சொல்கிறார். ஒரு தனி மனிதனுடைய குடும்ப ரீதியான, சமூக ரீதியான எல்லா தொடர்புகளையும் சீராக ஆக்குவதிலே, அதிலே தீனை உண்டாக்குவதிலே தஹஜ்ஜுடைய பங்கு பிரதானம் என்று சொல்கிறார். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ரிஜ்ஸ ஃபஹ்ஜிர் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் இறக்கிய அந்த வசனங்களிலே அருமை நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, கும் எழுந்திருங்கள், தாங்கள் ஃபஅன்திர், மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களுடைய ரப்பினுடைய உயர்வான நிலையை தக்பீரை கொண்டு அவனை நீங்கள் முடக்கப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இரவு நேரத்தில் எழுந்திருத்து ரப்பை வணங்குவதும் அதன் வழியாக மக்களிடத்திலே நாம் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ரீதியான வாழ்க்கையிலே, சமூக ரீதியான தொடர்புள்ள வாழ்க்கையிலே இந்த தஹஜ்ஜுடைய பங்கு இருக்கிறதே. நாம் இஹ்லாஸுடனும் ரப்பினுடைய பொருத்தத்தை நாடியும் தஹஜ்ஜுதை நாம் தொழுகும் பொழுது, அந்த நேரத்தில் நாம் எழுந்திருத்து ரப்பை வணங்குகின்ற பொழுது அது நல்ல மாற்றங்களையும் நிம்மதியான வாழ்க்கையை உண்டாக்கும் என்று நமக்கு இந்த ஆயத்தின் விளக்க உரையிலே சொல்லித் தருவார். சங்கைக்குரியவர்களே,
நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதை உலகமெல்லாம் அறியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மிக குறைந்த காலகட்டத்தினுடைய தொடர்பில் இருந்தவர்கள் தான் அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்களுடைய உள்ளத்தில் அதற்கு அபூ ஹுரைராவுடைய பிரியத்தை போடுன்னு ஸல்லல்லாஹு சொன்னான். லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் பெரும்பாலான உம்மத்தவர்களுக்கு தெரிந்த ஒரு சஹாபியுடைய பெயர் என்றால் அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை நாம் அறிந்திருக்கிறோம். அது காரணம் ஸல்லல்லாஹு மகத்தான துஆ. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நாயகம் சொன்னார்கள், யா அபூ ஹுரைரா, அதுரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக ஹய்யன் வ மய்யித்தன் வ மக்பூரன் வ மப்ஊதன் கும் வஸல்லி வ அன்த துரீது ரிதா ரப்பிக். அபூ ஹுரைரா அவர்களே, எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் நாடுகிறீர்களா கேட்டாங்க. அதுரீது அன் தகூன ரஹ்மத்துல்லாஹி அலைக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு எல்லா காலத்திலும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதா? ஹய்யன், நீங்கள் வாழும் காலமெல்லாம், ஹய்யன் நீங்கள் வாழும் காலமெல்லாம், மையித்தன் நீங்கள் மரணமாகக்கூடிய அந்த சமயத்திலேயும், மக்பூரன் நீங்கள் கபரிலே வைக்கப்படக்கூடிய அந்த சமயத்திலேயும், மபூசன் நீங்கள் கியாமத்தில் எழுப்பப்படக்கூடிய அந்த சமயத்திலேயும், எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று அபூ ஹுரைரா அவர்களை உங்களுக்கு ஆசையாக இருக்கிறதா? வாழ்ந்த துரிய துரிபாக நீங்கள் இரவு காலங்களில் எழுந்திருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி மனதளவிலே எந்த விதமான பெருமையும் வந்து விடாமல், யாரையும் பெருமையாக நாம் கருதிவிடாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மாத்திரம்தான் லட்சியம் என்ற அந்த குறிக்கோளோடு நீங்கள் இரவு நேரத்தில் எழுந்திருத்து தஹஜ்ஜுதை நீங்கள் நியமமாக்கினால் ரப்பினுடைய ரஹ்மத்தை எல்லா காலங்களிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நமது உயிரினும் மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வழியாக உம்மத்திற்கு சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, சில பெரிய மனிதர்கள், மார்க்கத்தினுடைய தொடர்புள்ள சில பெரிய மனிதர்கள் வேண்டுமானால் அதிலே கவனம் செலுத்தலாம். ஆனால் சிறு பிள்ளைகளிடத்திலேயும் அந்த பழக்கம் வேண்டும். இளைஞர்களிடத்திலேயும் சிறிய பிராயத்திலே உள்ளவர்களிடத்திலேயும் அந்த பழக்கம் வரும் பொழுது சிறுபிராயத்திலேயே ஒழுக்கமும் எதிர்காலத்தினுடைய சிறப்பான வாழ்க்கைக்கும் அது காரணமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெருமக்களே, நாம் அந்த 4 தரஜாக்களிலே நாம் அடையப்பெறுவதற்குண்டான உன்னதமான ஒரு ஸ்தானம் என்பது சாலிஹனுடைய தரஜாதான். அந்த சாலிஹான மனிதனாக ஒரு மனிதனை ஆக்குவதற்குண்டான பழக்கங்களிலே ஒன்று தஹஜ்ஜுடைய தொழுகையை நியமமாக்குவது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வானாக. இந்த சாலிஹீன்களாக ஆகுவதற்கு என்னென்ன பழக்கங்களை மார்க்கம் நமக்கு போதிக்கிறதோ, எதையெல்லாம் நமக்கு கட்டளையாக சொல்லித் தருகிறதோ அதையெல்லாம் இஹ்லாஸோடும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியும் நியமமாக செய்து வரக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்மை எல்லாருடைய ஹிதாயத்திற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. உன்னுடைய மீதான ஹிதாயத்திற்காக அல்லாஹ் நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. எந்த வழிகட்ட பாதையும் நாம் நம்முடைய சந்ததிகளோ ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. எல்லா காலங்களிலும் இஹ்லாஸுடனும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு சொல்லையும் சொல்வதற்கும் செய்வதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.